ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் பொருட்கள் இனி டோர் டெலிவரி செய்யப்படுது. அதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாட்டில் உள்ள 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் பொருட்களை மாதந்தோறும் அவர்களது வீட்டுக்கே சென்று டோர் டெலிவரி செய்வது தான் தாய் மாணவர் திட்டம். முன்னெல்லாம் ரேஷன் கடையில் வரிசையில் நின்று வாங்கிய பொருளை வெயிலில் வீட்டுக்கு எடுத்து வருவது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் ஒரு சிரமமான காரியமாக இருக்கும். இனி வீட்டுக்கே ரேஷன் பொருட்களை டோர் டெலிவரி செய்வதால் அந்த சிரமம் தற்போது தவிர்க்கப்படுது. இந்த தாயுமானவர் திட்டத்தில் பயன்பெற தகுதி உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் விவரம் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மூலம் பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதன்படி ரேஷன் பொருட்களுடன் எடை போட மின்னணு தராசு, பயோமெட்ரிக் ரேகை பதியும் இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் கள அலுவலர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்ப அட்டை விவரங்களும் டிஜிட்டலில் இருப்பதால் தனியாக யாரும் விண்ணப்பிக்க தேவை கிடையாது. திட்டத்தின்படி 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். தாயுமானவர் திட்டத்தின்படி டோர் டெலிவரி செய்யப்படும் ரேஷன் பொருட்கள் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் வீடு தேடி வந்துவிடும். தமிழ்நாடு முழுக்க 37,328 ரேஷன் கடைகள் இருக்குது. இதில் 34,809 ரேஷன் கடைகளில் இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்துகிறாங்க. 70 வயதிற்கு மேற்பட்ட 20,42,657 மூத்த குடிமக்கள், 1,27,797 மாற்றுத்திறனாளிகள் என மொத்தம் 21,70,454 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறாங்க. இந்த திட்டத்திற்காக கூட்டுறவுத்துறைக்கு 30 கோடி கூடுதல் செலவாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் கூட்டுறவுத்துறையினுடைய மிகப்பெரிய ஒரு சேவை சார்ந்த திட்டம். 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவதால் இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு.